அன்பு தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு முறை இந்த யூடியூபின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் ஒரு பாடல். இந்த பாடல் சபையின் காரியங்களை குறித்தும் சபையிலே கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று வெளிப்பாடுள்ள ஒரு பாடலாய் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. விசேஷமாய் கர்த்தர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி அருமையாய் மீட்டெடுத்த இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் செய்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், இவைகளை குறித்த ஒரு அருமையான இந்த பாடலை இந்த முறை நாங்கள் வெளியிட கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைக்காய் நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சபையை குறித்த ஒரு வெளிப்பாடும் சபையை குறித்த ஒரு வாஞ்சையும் வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பாடலை கேளுங்க. சபையை குறித்த பாடல் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இது அமையும் என்று நான் நம்புகிறேன். எல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெயிப்போமா? எங்களை நேசிக்கிறதான அருமை தாப்பனை எசப்பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்டெடுத்த இந்த சபை, அந்த சபையில் பல காரியங்களை நீர் செய்ய வேண்டும் என்று ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பாடலின் வரிகளாக எழுதி ஆண்டவரே அந்த பாடலை பாட எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பாடல் எங்கெங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஜனங்கள் சபைக்கு நேராய் வர வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தையும் வாஞ்சையும் அவருடைய இருதயத்தில் நீர் வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதற்காக பிரயாசப்பட்ட உழைத்த ஆண்டவரே பல காரியங்களை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய பலத்த கரத்தின் கீழாக ஒப்புக் கொடுக்கிறேன். நேசிக்கிற இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.